2 things different you will do? Looking back, you are 75 plus. 78 now. You are 78. So if you relive your life again, நீங்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கை திரும்பி வாழ்ந்தால் எந்த 2 காரியம் நீங்கள் சற்று இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காரியங்களாக இருக்கும் என்று நீங்கள் பின்னிட்டு பார்த்து ஹைண்ட்சைட் விஸ்டம்? ரெண்டு காரியம் இல்லை, நிறைய காரியம். இன்னும் கொஞ்சம் மோர் டைம் வித் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இன்னும் மோர் டைம் ஃபார் ஸ்டடி. படித்தேன், பட் இன்னும் காணாது, கொஞ்சம் படிச்சிருக்கணும். நான் இந்த டிசிப்ளின்ங்கிற பேரில் நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க மேலே ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கேன். ஒழுங்குங்கிறதுல அவங்க மேலே ரொம்ப கட்டுப்படியாக இருந்திருக்கு. வெரி ஹார்ட் ஆன் பீப்புள். அதான் நிறைய பேர் அவங்கள அஃபெண்ட் பண்ணியிருக்குது. ஆனால் என்னுடைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் என்னுடைய விக்டரிஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்களை விட அதிகம். அதனால நான் ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லலை, பட் அப்படி தான் என் லைஃப்பில் இருந்திருக்கு. ஹவு டு டூ இட்டுங்கிறத விட ஹவு நாட் டு டூ இட் ரொம்ப முக்கியம். எப்படி செய்யணுங்கிறத விட எப்படி செய்யக்கூடாது, அதுதான் முக்கியமான ஒரு லெசன். மிஷனரிஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், லீடர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறேன், பாஸ்டர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், இவாஞ்சலிஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டர்ஸ் ரைஸ் பண்ணல. எவ்வளோ முயற்சி பண்ணேன். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் நடத்தினேன். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப்புக்கு சாண்டர்வான் பப்ளிஷிங் கம்பெனியில் இருந்து அவங்களுடைய எடிட்டோரியல் டீம் 2 பேரை அதுக்குன்னு இன்வைட் பண்ணி அவங்கள வச்செல்லாம் செமினார் நடத்தணும். இதெல்லாமா பண்ணி பார்த்தேன். அது எனக்கு என்னன்னு சொல்லி எனக்கு இன்னும் புரியலை. அது யாரும் எனக்கு அதுக்கு பதில்னு சொல்ல தெரியல. ஐ ஹாவ் நாட் ரைஸ்ட் ரைட்டர்ஸ். அது பிஓஎம்மில் ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ரைட்டர்ஸ் எழும்பலை. சும்மா எல்லாம் எழுதுவாங்க, கட்டுரைகள் எழுதுறது, பிரேயர் பற்றி எழுதுனா எல்லாம் எழுதலாம் அந்த மாதிரி. பட் ரைட்டருங்கிறது ஹீ கம்ஸ் அலைவ் அஃப்ரெஷ், வித்தியாசமாக வருவார் அவர். அது நான் எழுப்பலை. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரில. பிறகு நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்னுடைய பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பை ஃபுல்லாக நான் கன்ஃபைண்டாக வச்சுருந்தேன்ல, 33 years. சில நேரங்களில் யோசிப்பேன், கொஞ்சம் இன்னொரு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு முன்னாலேயே கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் சில நேரங்களில் நான் யோசிக்கிறது உண்டு. பட் அந்த யோசனை சரியாக தப்பான்னு எனக்கு சொல்ல தெரில. பட் யோசிச்சிருக்கேன் அது மாதிரி. பட் எப்போவுமே நான் லீடராகவே தான் இருந்திருக்கேன். ஸ்கூலில் படிக்கும்போதே கிளாஸ் பீப்புள் லீடர், ஸ்கூல் பீப்புள் லீடர், என்சிசியில் அண்டர் ஆஃபீஸர்,